இன்னைக்கு நம்ம ஞான புத்தகங்களில் செழிப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு போதனையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஞான புத்தகங்களில் செழிப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஞான புத்தகம், விஸ்டம் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞான புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு. சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு, இந்த 3 புத்தகங்களையும் ஞான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல ஞானத்தையும் போதிக்கக்கூடியது எதுங்க? வேதாகமம். அந்த வேதாகமத்தில் நமக்கு அதிகமாய் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த நீதிமொழிகளின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம், யோபுவின் புத்தகம். இந்த 3 புத்தகங்களும் நமக்கு அதிகமாய் ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதான புத்தகங்கள். சரி, இந்த நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு என்று சொல்லக்கூடிய இந்த ஞான புத்தகங்கள் 3ம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, செழிப்பின் தன்மையை கற்றுக் கொடுக்கிறது. அதில் பல காரியங்களை கற்றுக் கொடுக்குது. அதில் செழிப்பை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. செழிப்பின் தன்மையை குறித்து இந்த ஞான புத்தகங்கள் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக ஞானம், நீதி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதுக்கும் செழிப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த ஞான புத்தகங்கள். அதாவது நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு, இதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா செழிப்பை குறித்து என்னெல்லாம் வசனங்கள் வருகிறதோ அந்த வசனங்கள் எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, அது ஞானம் இருந்தால் செழிப்பு வருது, நீதியா நடந்தா செழிப்பு வருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா செழிப்பு வருது. இதைத்தான் அது கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் இருந்தா செழிப்பு வருகிறது, நீதியா நடந்தா செழிப்பு வருகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா செழிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த ஞானம்னு சொல்லுகிறோம் பார்த்தீங்களா? இந்த ஞானம்ங்கிற வார்த்தை பைபிள்ல நேராகவோ அல்லது வேறு விதத்திலேயோ எத்தனை தடவை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377 தடவை வருது. எத்தனை தடவை வருதுங்க? 377 தடவை வருது. அதில் நீதிமொழிகளில் மட்டும் ஞானம் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படின்னா 115 தடவை வருது. எத்தனை தடவை வருதுங்க? 115 தடவை வருது. அதனால தான் நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்கிறது. எத்தனை அதிகாரம் இருக்குதுங்க? 31 அதிகாரம் இருக்கிறது. அந்த 31 அதிகாரமும் டெய்லி என்ன செய்யணும்? நீதிமொழிகளில் ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம டெய்லி வாசிக்கணும். 1ஆம் தேதி 1வது அதிகாரம், 2ஆம் தேதி 2வது அதிகாரம், 3ஆம் தேதி 3வது அதிகாரம், இப்படி நாம் என்ன பண்ணணுங்க? கண்டிப்பாக நீதிமொழிகளை நாம் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நம்ம வாழ்க்கையில் செழிப்படைகிறதற்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த ஞான புத்தகங்களாகிய யோபு, பிரசங்கி, நீதிமொழிகள், இந்த 3 புத்தகங்கள் தான் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. செழிப்பை குறித்து நிறைய புத்தகங்கள் போதித்தாலும் இந்த 3 புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த புத்தகங்கள் செழிப்புடைய பல்வேறு பகுதிகளை, பல்வேறு தன்மைகளை, பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இந்த 3 புத்தகங்களும் இருக்கிறது. சரி, இந்த 3 புத்தகங்களும் நமக்கு எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, செழிப்பின் ஆதாரங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செழிப்பு எங்கிருந்து வருகிறது? ஆதாரம்னா என்னதுங்க? செழிப்பு எங்கிருந்து தோன்றுகிறது, எங்கிருந்து வருகிறது, அந்த செழிப்பின் ஆதாரங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம செழிப்படையணும் அப்படின்னா செழிப்பு எந்த லிமிட் வரையிலும், எந்த அல்டிமேட் லிமிட் வரையிலும் செழிப்பு கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செழிப்பின் வரம்புகள் என்ன அப்படிங்கிறத குறித்து கற்றுக் கொடுக்கக்கூடியது. அடுத்தது, நித்தியத்தின் வெளிச்சத்தில் செழிப்புடைய இறுதி மதிப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நம்ம உலகத்தான் செழிப்படைகிறதுக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணி வேணாலும் நான் செழிப்படையலாம், எனக்கு காசு வருது, காசு வருதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி வேணாலும் அந்த பணத்தை நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நித்தியத்தின் வெளிச்சத்தில் தான்
எப்படிப்பட்ட வெளிச்சத்துலங்க? நித்தியத்தின் வெளிச்சத்துல தான். எனக்கு இந்த வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போக போவதில்லை. என்னுடைய வாழ்க்கை நித்தியம் வரையிலும் தொடரக்கூடிய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்வுக்கு, அந்த நித்தியத்தின் வெளிச்சத்துல நான் செழிப்பை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செழிப்பின் இறுதி மதிப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நம்ம தீர்மானிக்க வேண்டும். இத இந்த 3 புத்தகங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. முதலாவதாக செழிப்பின் ஆதாரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னதுங்க? செழிப்பின் ஆதாரம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் என்ன பண்ண மாட்டாருங்க? வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு என்ன தருங்க? ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய பண ஆதாரம், நம்முடைய எல்லாரும் இங்கே கவனிக்கணும். நீங்கள் வீடியோவில் தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்னா, வீடியோவை போய் பாருங்கள். வீடியோவாக நீங்கள் கேட்டிங்கன்னா 10 தடவைனாலும் கேட்க முடியுமா? முடியாதா? இங்கே உட்காந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கவனம் செதறும். ஏன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் படிக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, அதை நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் இங்கே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக வீடியோவை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அதுக்கு தான் வீடியோவை பார்க்க சொல்லி சொல்கிறேன். ஒரு மெசேஜை நீங்கள் 10 தடவை கூட நீங்கள் கேட்கலாம். எல்லா டீச்சிங் போதனைகள் என்றைக்குமே நம்மளை ஆசீர்வதிக்கும். பிரசங்கம் ஆசீர்வதிக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு போதனைகள் ஆசீர்வதிக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த செழிப்பின் ஆதாரம் அப்படின்னா நம்மளுடைய பண ஆதாரம், நம்மளுடைய பண ஆதாரம் அல்லது நம்முடைய செழிப்பின் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10:22 நம்ம பார்த்தோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதுதான் ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ட்ரூ ரிச்சஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மெய்யான அல்லது உண்மையான ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன பண்ணுங்க? அதுவே நமக்கு உண்மையான செழிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பண ஆதாரம், என்னுடைய செழிப்பின் ஆதாரம், இதை நான் பல வருஷமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய பண ஆதாரம், என்னுடைய செழிப்பின் ஆதாரம் என்னுடைய வேலை கிடையாது, என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது, என்னுடைய ஊழியம் கிடையாது, என் பையனோ என்னுடைய புருஷனோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான அந்த வருமானம் கிடையாது. என்னுடைய பண ஆதாரம் கர்த்தராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செழிப்பின் ஆதாரம் கர்த்தராகவே இருக்கிறார். எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். அவர் பசும்புல்லுல என்ன பண்றாருங்க? மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுங்க? அவர் என்ன பண்றாரு? பசுமையான புல்வெளியில் அவர் என்ன பண்றாரு? மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் இல்லையா? அப்ப அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் யார் சந்திக்கிறீங்க? நீங்க தான் சந்திக்கிறீங்க. ஆண்டவருக்கு எப்பவுமே நீங்க செல்ல பிள்ளைகள் தான். ஆண்டவருக்கு எப்பவுமே நீங்க நல்ல பிள்ளைகள் தான். அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே உங்களை போஷித்து கொண்டே இருக்கிறார். நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில பிரச்சனை, அந்த வேலை இல்லைன்னாலும் அப்பவும் அவர்தான் உங்களை போஷிக்கிறவர். உங்களுடைய வேலை உங்களுடைய பண ஆதாரம் அல்ல. உங்களுடைய வேலையோ, உங்க பிஸ்னஸோ, உங்களுடைய மற்ற காரியங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பண ஆதாரங்கள், எந்தெந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு பணம் வருகிறதோ அந்த பண ஆதாரங்கள் எல்லாம் உங்களுடைய செழிப்பின் ஆதாரங்கள் அல்ல. கர்த்தரே உங்களுடைய செழிப்பின் ஆதாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வேலையோ, உங்க பிஸ்னஸோ, உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களே அந்த பணமோ, கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாயோ உங்களுடைய பண ஆதாரம் அல்ல. கர்த்தரே உங்களுடைய செழிப்பின் ஆதாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
சரி, கர்த்தரே நம்முடைய செழிப்பின் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்மளை எப்படித்தான் பார்க்கிறாருங்க? தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் உமக்கு செல்ல பிள்ளை அல்லவோ, நீர் எனக்கு நல்ல தந்தை அல்லவோ, நான் உமக்கு செல்ல பிள்ளை அல்லவோ, நீர் எனக்கு நல்ல தந்தை அல்லவோ. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஆண்டவருக்கு நான் எந்த வயதிலும் அவருக்கு நான் என்னவாத்தான் இருக்கிறேன்? நான் செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். அவர் என் தேவைகளை சந்திக்கிறார். 1ஆம் தேதியவோ 31ஆம் தேதியவோ நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடாது. 1ஆம் தேதியவோ 31ஆம் தேதியவோ நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்கள் பண ஆதாரமாக உங்கள் உழைப்பை நம்புகிறீர்கள். உங்கள் பண ஆதாரமாக உங்கள் வேலையை நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படியல்ல, அது கர்த்தர் கொடுத்த வேலை. ஆதாமையே ஆண்டவர் தோட்டத்தில் வைக்கும் போது அந்த நிலத்தை பண்படுத்துகிற ஒரு வேலையை கொடுத்து தான் அவனை வைத்தார். சோம்பேறியாக அவனை அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வைக்கவில்லை. முதல் மனிதனை உண்டாக்கின போதே அவனுக்கு ஒரு பணியையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. முதல் மனுஷனை உண்டாக்கின போதே அந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய வேலை கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரோடு உறவு கொள்ளுவது, ஆவிக்குரிய வேலையையும் வைத்தார். அதே நேரத்தில் பூமிக்குரிய வேலை நிலத்தை பண்படுத்துவது, அந்த பண்படுத்துகிற வேலையவும் ஆண்டவர் வச்சாரு. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் 2 வேலையை வச்சிருக்காரு. 2 அசைன்மெண்ட்டை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அந்த 2 அசைன்மெண்ட் என்னன்னா, கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தருடைய வேலையை செய்வது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வது, அவரோடு கூட உறவு கொள்ளுவது, அவரோடு கூட ஐக்கியப்படுவது, இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடியதான, உலகத்தில் வச்சிருக்கக்கூடியதான வேலையவோ பிசினஸையோ அதையும் நீங்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அவரோட வேலையை அவர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்குரிய வேலையை நீங்க செஞ்சா வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வேலையை செய்தா அவர் உங்களுக்கு படியளப்பார். அவர் உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு வச்சிருக்கக்கூடிய ஆவிக்குரிய பணி என்ன, ஆவிக்குரிய வேலை என்ன, அந்த வேலையும் நீங்க செய்யணும். அதே நேரத்தில் பூமியில ஆண்டவர் நாம் போய் ஒரு இடத்துல வேலை செய்யும்படியாக ஒரு வேலையை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நீ போய் இதை பண்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வேலை, அந்த வேலையும் நாம செய்யணும். ஆனா நாம அந்த வேலையவே நாம நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்னுடைய பண ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையவே பிடிச்சி ஒரு விக்கிரகமாக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலை இல்லைன்னா கர்த்தர் எனக்கு அதை விட பெஸ்டான ஒன்றை எனக்கு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை சார்ந்து கொள்ள போவது இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் வேலையை நான் சார்ந்து கொள்ள போவது இல்லை, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க? கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதுதான் ட்ரூ வெல்த்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ட்ரூ ரிச்சஸ் கொடுக்கும். அந்த ட்ரூ ரிச்சஸ் வருகிற போது வேதனை வராது. ஹல்லேலூயா. மெய்யான ஐஸ்வர்யம் வருகிற போது அங்க என்ன வராது? வேதனை வராது. அப்போ அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. எதை கூட்ட மாட்டாருங்க? வேதனையை கூட்டார். அப்போ இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குன்னா, for it comes as a blessing from God. அது எப்படி வருகிறது அப்படின்னா, அது அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாகவே வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதமே என்னை ஆசீர்வதித்து செல்வச்சீமானாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அவரே என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த ஊழியத்தில் தாராளமாய் நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார். நீங்கள் கொடுப்பது என்பது ஒரு ஞானம். ஆண்டவருக்காக உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதையுங்கள். நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் அது கர்த்தருடைய கட்டிடங்களை கட்டுகிறதற்காக, சபையை கட்டுகிறதற்காக, அதற்காக பயன்படுத்தப்படும். கர்த்தர்